என்ன கிழங்குன்னு சொல்லுங்க பாப்போம். ராசவள்ளி கிழங்கு பார்த்தீங்களா? ராசவள்ளி கிழங்கு கஞ்சி வைக்க போறேன். இது நான் சாப்பிட்டதே இல்ல. தெரியாது. அப்ப எங்கட உறவுகள் சொன்னாங்க, நல்லா டேஸ்ட்டா இருக்குமாமன்ட்டு. அப்புறம் யூடியூப்ல பார்த்தேன். எனக்கு ஒரு விருப்பமா வந்துட்டு ஆசையா இருந்தது. அப்புறம் நிறைய தூரம் ஒரு இடத்த போயிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், எனக்கு இந்த கிழங்கு வேணுமான்ட்டு. இனி அவையும் இப்ப வெயில் தானே, மழை இல்ல. கஷ்டப்பட்டு தோண்டி எனக்கா எடுத்து தந்தாங்க பாருங்க. நல்லா இருக்கு. இதுல வந்து அந்த மேல் இது வந்து கண்டு கட்டன் கண்டு வைக்கிற இல்லையாமா அப்படி. இது அந்த முளை மேல் இதை வெட்டிட்டு மண்பானைக்குள்ள சாம்பல் போட்டு வச்சா ஆடி மாதத்துல அப்படி மேலுக்கு அது முளை வருமாமன்னு சொல்லி எங்கட அப்பா சொன்னார். அப்பாட்ட போய் காட்டினேன். இப்போ அப்பா வந்து அதை கட் பண்ணி போட்டு சாம்பலை பிரட்டி வச்சா முளை வரும் அப்படின்னு சொல்லி தந்தாரு. நீ அதையும் வச்சிருக்கிறேன். இதுலதான் இப்ப கஞ்சி செய்ய போறேன். தேங்காய் பால் விட்டு நல்லா கட்டி பால் விட்டு சீனி போட்டு காய்ச்சி கஞ்சி குடிக்கணுமா, நல்லா டேஸ்டா இருக்குமா. பார்ப்போமா, நம்மளும் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. பாருங்க, ராசவள்ளிக்கலாங்க புதுசா இன்றைக்கு வந்து முதல் வந்து இன்னைக்கு நான் கஞ்சி வைக்க போறேன்னு பார்ப்போம். நானும் இன்னைக்கு ராசவள்ளிக்கலாங்க கஞ்சி வைக்க போறேன். ஒன்று தோலை சீவுவோம். புதுசா தெரியாது நமக்கு. பார்ப்போம். என்ன அழகான கலர் என்று பார்த்தீங்களா? பர்பிள் கலர். என்ன எனக்கு பிடிச்ச கலரே பர்பிள் தான். நான் இது வந்து அந்த அம்மா சொன்னா வந்து வெட்டிட்டு வந்து சின்ன சின்ன அரைஞ்சிட்டு வந்து கழுவக்கூடாது. வளவலன்னு இருக்குமா. தண்ணி வந்து நுரையா வரும். அதுக்காக இப்படி சீவின பிறகு வந்து கழுவிட்டு அதுக்கு பிறகு வெட்டிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அவிஞ்ச பிறகு பாலில் நல்லா கட்டி பால் விட்டு சீனி போட்டு செய்கிறது நல்லா டேஸ்டா இருக்குமா. அப்படி தண்ணி விடாம பால்லையும் அவிய வைக்கலாமாம். அதாவது கட்டி பால் எடுத்து வச்சுட்டு முதலாவது தலைப்பாலன்னு சொல்லுவோம், அதை எடுத்து வச்சுட்டு 2வது 3வது பாலெல்லாம் புளிஞ்சு அதுலயே அவிய வச்சாலும் நல்லா டேஸ்டா இருக்குமா. பாப்பமே நம்மளும் செய்து பார்ப்போம் அப்படி இருக்குமாண்டு. பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. இது வந்து 1 கிலோவுக்கு கூட தான் இருந்தது. அப்போ நானும் அப்படியே தாங்க வேண்டி எடுத்துட்டேன். நிறைய இருக்கு அந்த அம்மாட வீட்டை. 1 கிலோங்க 10-15 கிலோவும் இருக்குமா ராசவள்ளி கிழங்கு. நான் பார்த்ததில்லை. அதாவது நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் பார்த்ததுமே எனக்கு அந்த கலர் பிடிச்சிட்டு நல்லா அழகா இருந்தது. இப்போ கூடுதலாக வந்து இப்போ வந்து நம்ம ஒரு சாப்பாடுகள் செஞ்சு சாப்பிட்றேன்னு சொன்னாலே வெளியில் வாங்குறதா இருந்தாலும் கலரிங் தான் போடுவோம், அது வடிவாக இருக்கிறதுக்கு. நான் நார்மலாகவே இயற்கையாகவே வந்து ஒரு நேச்சுரல் கலர். பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. பீட்ரூட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வலுவலன்னு இருக்கு கையிலேயே. இங்கே பாருங்க, நான் ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு நானும் வந்து கஞ்சி வைக்க போகிறேன். கஞ்சி வச்சு குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு, நல்லா இருக்காண்டு. பக்கத்தில் அந்த அம்மா அது சீவி எடுக்கிறதே வேணும். அந்த மாதிரி போயிட்டு சீவின அப்புறம் தான் கட் பண்ணி கழுவணும். கழுவிட்டு தான் கட் பண்ணி எடுக்கணுமா. இன்னைக்கு சட்டி மிஞ்சால வச்சிருக்கிறேன். சீவி எடுக்கிற நேரமே எனக்கு வேண்டாண்டு போயிட்டப்பா. பார்த்தீங்களா, ஃபுல்லாக கையில் வச்சு சீவையில்லாமல் போயிட்டுது. சீவினது அப்புறம் தான் கட் பண்ணணும். செய்து பார்ப்போமே, நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை சாப்பாடுக்கு லேட் ஆகிட்டு. அப்போ எனக்கும் தெரியாது. அந்த அம்மா ரோட்டில் கண்டு கட்ட இருக்கான்னு இருக்குன்னு சொன்னால் மழை இல்லை தானே, வெயில் தானே, அதால் வந்து புடுங்குற கஷ்டமாக போயிட்டு அவங்களுக்கு. நான் செய்துட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ போடுவேன் பாருங்களா தொடர்ச்சியா. நல்லா இருக்கு, நீங்களும் செய்து பாருங்களா. நானும் ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துட்டேன். வெட்டும் போதே வலுவழுப்பாக இருந்தது. இங்கே பாருங்க, கையில் பிடிச்சி வெட்டி இல்லாமல் போயிட்டுது. கத்தி கையில் பிடிச்சேன்னா கத்திலவே வெட்டில கொஞ்சம் பிசு பிசுண்டு இருக்கு. பார்த்தீங்களா, பாப்போம் செய்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டு வந்து அவிய வைக்க போகிறேன். வந்து அவியணுமா. ஓகே, தண்ணி நிறைய விடலை நான். ஓகே, இவ்வளவும் காணும். இப்போ அவிய வைக்க போகிறேன்னு பாருங்க எப்படி செய்கிறேன்னு. பார்த்தீங்கன்னா கிழங்கு அவியலை. நீங்கள் பாருங்க, கலரை பாருங்கண்ணே. ஆனால் வெட்டும் போது கலர் வந்து லைட்டாக தான் இருந்தது. இப்போ டார்க்காக வந்துட்டு டார்க் கலருக்கு வந்துட்டு நான் அவியலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன் அப்படி இருக்கேன்னு பார்ப்பேன். தேங்காய்ப்பால் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கட்டிப்பால். அடுத்தது இது தண்ணிப்பால். கிழங்குலேயே அவிஞ்ச பிறகு இந்த தண்ணிப்பாலை விட்டு கஞ்சி காய்ச்சிட்டு இறக்கும் போது இந்த கட்டிப்பால் விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீனி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அவிஞ்சு கொண்டு இருக்க. அடுத்தது நான் அந்த தண்ணிப்பாலையும் ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அவியட்டும். ராசவள்ளி கிழங்கு கஞ்சி ரெடி ஆகிட்டுது. இறக்கிட்டேன்னு பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இதெல்லாம் குட்டி சாப்பிட்றது பார்த்து கொண்டிருக்காரு. இதுதான் அதோட கலர். வந்து நான் வந்து வெட்டிட்டு கழுவல,
ஏற்கனவே அதாவது சீவி போட்டு கழுவிட்டு வெட்டி எடுத்தேன் நான். சில பேர் வந்து வெட்டிட்டு கழுவுவாங்களாம். ஆனால் கழுவினா அந்த வலுவழுப்பு தன்மை வந்து அப்படியே வந்து கொண்டு இருக்கும். அப்படி கழுவக்கூடாதாமட்டாங்க அந்த அம்மா. நீ அதே போல் நானும் செய்து எடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் நம்மளும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குட்டிஸுக்கெல்லாம் நல்லா, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமான காலையில் வந்து இப்படி செய்து கொடுங்க. நானும் இது முதல் தடவை தான். நான் நினைச்ச மாதிரி இல்லை. வெரி வெரி டேஸ்ட். மிகவும் நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட இது ஆறணும். ஆறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது. சீனி போட்டேன்னா சீனி நல்லா கட்டிப்பால் தேங்காய் லேசாக உப்பு போட்டேன்னா பாருங்க. நாங்கள் செய்துட்டோம். சாப்பிட்டு பார்க்க அப்புறம் சூடாக இருக்கு சரியான. ஃபஸ்ட்டு வந்து குட்டிஸுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து குட்டிஸுக்கு கொடுப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூடாக இருக்குது. இங்கே ஒரு ஆள் குட்டிஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நான் கிடைட்டுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? அவர் இனிப்புன்னு சொல்ல போடுவாரு. நல்லா இருக்கு. நீங்களும் எப்படி செஞ்சு பாருங்க. சுவையான ராசவள்ளிக்கிழங்கு கஞ்சி. நல்லா இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா வெட்டும்போது கையில் வந்து மேல் தோலில் படக்கூடாதா? அந்த தோல் வந்து கடிக்கும். கொஞ்சம் அரிப்பு தனிமையாக இருந்தது எனக்கு. அப்புறம் நான் சோப்புலாம் போட்டு கழுவிட்டேன். சரியா ஃபஸ்ட் டைம் தானே.